ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் காப்ளின் ஸ்லேயரோட எபிசோட் 8 பார்க்க போகிறோம். எடுத்தது காப்ளின் ஸ்லேயரோட பாஸ்ட்டுக்கு சீன் ஜம்ப் ஆகும். போன எபிசோட்லேயே வச்சு அவனை பாஸ்ட்டில் உன்னால் அதுகளெல்லாம் கொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி மார்க் பண்ண விஷயங்களை பார்த்துருப்போம். அதோட பிரீஃப் சீன் போல தான் அது இருக்கும். ஆக்சுவலாக காப்ளின் ஸ்லேயரோட சென்ஸே தான் ஆப்போசிட்டில் இருக்கவன். இவன் பர்க்லர், இவன் ரியா இனத்தை சேர்ந்தவன். காப்ளின் ஸ்லேயர் கிட்ட உன்னால் காப்ளின்ஸை கொல்ல முடியுமான்னு கேட்டிருப்பான். காப்ளின் ஸ்லேயரும் என்னால் முடியும்னு சொல்லி தீர்மானமாக சொல்லும் போதும் கூட பர்க்லர் அப்போ அவன் அக்காவோட விளையாண்டு இருந்தாங்களே, அப்போ களத்தில் இறங்கி சண்டை போட வேண்டியது தானே, அட்லீஸ்ட் அவன் அக்காவை தூக்கிட்டு ஓடி இருக்க வேண்டியது தானே. ஏன் பயமா இருந்துச்சா? இவ்வளவு பயத்தோட எப்படா காப்ளின்ஸை கொள்ளுவேன்னு சொல்லி கத்திருப்பான். பனியை வச்சு அடிக்கிற போல இருந்தாலும் அதுக்குள்ள கல் இருக்கும். இந்த காப்ளின்ஸ்ல குட்டியா இருந்தாலும் அதுக்கு புத்திசாலிக. அதுகளை நிஜமாலுமே உன்னால கொல்ல முடியுமான்னு கேட்கும் போதெல்லாம் காப்ளின் ஸ்லேயர் மண்டையில இருந்து ரத்தம் ஒழுகும். பர்க்லர் காப்ளின் ஸ்லேயரோட இதயத்துல கை வச்சு உன்னோட முடிவு இருக்க இடம் தான், இதை பொறுத்துதான் உன் வெற்றி இருக்கும், முடியும் நினைச்சா முடியும்ட்டு ஒரு சொடக்குலயே பக்கத்துல இருக்க தீப்பந்தத்தை ஏத்துவான். பர்க்லர் உனக்கு தேவையில்லாம், கொஞ்சம் லக்கு, நிறைய தைரியம், முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முடிச்சிடணும்பா. காப்ளின் ஸ்லேயரும் சரி சென்சென்ட் எந்திரிச்சிருப்பான். நல்ல கூர்மையான பனிக்கற்களை உருவாக்கிட்டு இப்ப நான் உங்கள்கிட்ட டக்கு டக்குன்னு நிறைய கேள்வி கேட்க போறான், அதுக்கு நீ ஒரு தவறான பதில் கொடுத்தாலும் உன்னை கொன்றுவன்பா. காப்ளின் ஸ்லேயரும் அதை எதிர்கொள்ள தயாரா இருப்பான். பர்க்லர் கடவுளுக்கு அப்பாற்பட்டு சாத்தான்களை விட கொடூரமான ஒண்ணு. பணக்காரங்களுக்கு அது தேவை, ஆனா ஏழைகள் என்ன விரும்ப மாட்டாங்க. அப்படின்னா நான் யாருன்னு கேட்பான். காப்ளின் ஸ்லேயர் ஒன்னும் இல்லைங்கிறதான் பதில்பான். பர்க்லர் சரியான பதில்ட்டு அடுத்த கேள்வி, இவன் எப்ப வருவான், எப்படி வருவான், என்ன நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அவன் உன்னை சுத்திட்டே தான் இருப்பான். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க நினைக்க கூட முடியாது, அவங்ககிட்ட பேசவும் முடியாது. அவன் வந்தா உனக்கு கெட்டது உன் ஆட்டமே முடிஞ்சதுங்கிறப்ப காப்ளின் ஸ்லேயர் எனக்கு பதில் தெரியும், அதுக்கான பதில் மரணம்பான். அந்த கூர்மையான பனிப்பாறை விழுந்திருக்கும். ஆனா காப்ளின் ஸ்லேயருக்கு அந்த பக்கமா ரியா சிறப்பா விளையாண்ட, இப்ப என் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு சொல்ல பாக்கலான்ட்டு கிட்ட வந்து சிரிச்சு இருந்திருப்பான். அப்படியே பிரசன்ட்ல காமிப்பாங்க. இந்த இடத்துல வச்சு விஸ்பர்ஸ் அண்ட் பிரேயர்ஸ் அண்ட் சான்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இந்த இடத்துல வச்சு காப்ளின் ஸ்லேயரோட முகத்தை மட்டும் இல்ல, பிரைவேட் பார்ட்டை தவிர மிச்சம் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒன்னா கிட்ட படுத்திருப்பா, அவ ட்ரெஸ் இல்லாம படுத்திருக்கதை பார்த்துட்டு போர்வையை போத்தி விட்டு இந்த பக்கம் வந்திருப்பான். இதே இடத்துக்கு ஸ்வாட் மேடனும் வந்திருப்பா. எங்க ரெண்டு பேத்துக்கு டைம் படுத்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுன்னு கேட்பா. அவன் அதுல எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல. அப்ப இதுதான் கண்ணி கழியாம இருக்கவங்க கூட படுக்கிறதால மீட்டெடுக்கிறக்கான அதிசயத்தை சாத்தியப்படுத்துறதுக்கான செயலான்பா. ஸ்வாட் மேடன் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்ப போலயே, ஆனா நான் அந்த பொண்ணு அளவுக்கு புனிதம் இல்லைன்பா. காப்ளின் ஸ்லேயருக்கு புரிஞ்சிரும். அதுக்கு காரணம் காப்ளின்ஸ் தான் கேட்பான். அவ ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னால அதுகளோட குரூப் கிட்ட நான் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு குகைக்கு என்ன கூட்டிட்டு போச்சுங்க. இதுக்கு அடுத்து வர விஷயங்களை கேட்க விரும்புறியாங்கிறப்ப அவன் எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும்பா. அவன் நான் ஒரு குழந்தை போல அழுதேன், உடம்பு பூரா வலி, விட்டுருங்கன்னு கெஞ்சினன்ட்டு. மக்களுமே இங்க பெண்கள் போல வீக்கா தான் இருக்காங்க. நம்ம இப்படிப்பட்ட உலகத்துல தானே வாழ்றோம். இந்த உலகத்தோட ரொம்ப பலவீனமான கிரியேச்சரா இந்த உலகங்கிறதே அப்படித்தானுங்கும் போது காப்ளின் ஸ்லேயர் அப்படியான்பா. அவ நீ என்ன சொல்றேன்ட்டு சிரிப்பா. காப்ளின் ஸ்லேயர் என்ன ஃபன்னியா இருக்குன்பா. அவ சிம்பிளா ஜோக் என்ன தெரியுமா, நான் டீமன் லார்ட் கூடவே எதிர்த்து சண்டை போட்ட ஒரு ஆர்ச் பிஷப், ஆனாலுமே காப்ளின்ஸை கண்டு பயக்கிறான், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்ட்டு கிளம்பியிருப்பா. ஒன்னா எந்திரிச்சதும்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன நீங்க பாக்கலையேன்பா. அவன் பார்த்துட்டேன், அவன் உடம்புல இருந்து தழும்புகள் போயிருச்சுன்பா. அவ ஆனா உங்க காயங்கள் ரொம்ப மோசமா இருந்துச்சு, நீங்க ஓகேவான்னு கேப்பா. அவன் ஓகே தான் கவம், நீங்க எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்துக்கிறீங்கன்பா. அவன் எதுக்கு அப்படி கேட்கறேன்பா. அவன் நீங்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கீங்கன்பா. அவன் எதுலயே எந்த மாற்றமும் இல்லைன்ட்டு ஹெல்மெட்டை போடவும் ஹெல்ப் வந்தவ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா, 2 பேரும் முடிச்சுக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம், என்ன 2 பேரும் ஓகேவான்னு கத்துவா. ஷாமன் இந்த ட்ரெஸ்ஸை விட்டா வேற ட்ரெஸ்ஸே இல்லையான்பா. பிரீஸ்ட் எப்படியோ 2 பேரும் பொழைச்சாங்க. அந்த மீட்டெடுப்புக்கான அதிசயம் சரியான நேரத்தில் நடந்துச்சுன்பா. காப்ளின் ஸ்லேயர் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, ஹெல்ப் என்ன எங்க மேல அக்கறைப்படுறேன்பா. அவன் கிணறி பேர்டு எப்படி இருக்குன்னு கேட்பான். அவன் நாங்க எல்லாருமே ஓகே தான், நீ ஒருத்தன் தான் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது, நீ விழுந்தது இந்த பொண்ணு இருக்கு பாரு. ஐயோ காப்ளின் ஸ்லேயர் உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு புலம்ப ஆரம்பிச்சா தெரியுமான்பா. ஒன்னா இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்லன்பா. எல்ஃப் அவன் தெரிஞ்சுக்கணும்லன்பா. பிரீஸ் திரும்ப நம்ம வேலையில இறங்கலாமான்ட்டு காப்ளின் ஸ்லேயர் ஆர்மரை பார்த்ததும், நம்ம முதல்ல நம்ம பொருட்களை சரி செய்யணும்னு நினைக்கிறேன்பா. ஷாமன் ஃபர்ஸ்ட் சாப்பிட வேண்டாமான்கவும் பிரீஸ்ட் அதை மறந்தே போயிட்டேன்பா. காப்ளின் ஸ்லேயர் யாருமே சாப்பிடலையான்னு கேட்பான். ஒன்னா மறந்துட்டீங்களா, நம்ம பேட்ல முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலான்னு பேசிக்கிட்டோமே, அப்புறம் சத்தியத்தை எப்பவும் காப்பாத்தணும்லன்பா. இதுக்கப்புறம் சாப்பிட்டதும் எல்ஃப் எந்திரிச்சு, நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுக்க போங்க, கீழே டிரைனேஜுக்கான ஸ்கவுட்டை நாங்க பாத்துக்கிறோம்பா. ஷாமனும் வெப்பன் இல்லாம நீங்க எதுக்குன்னு பாரு. காப்ளின் ஸ்லேயர் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒன்னா கூட வரப்ப கையில வச்சிருக்க போல நான் கொண்டு வரட்டுமான்பா. அவன் நானே வச்சிருக்கேன்ட்டு அவங்களே அதை தனியா ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு கேப்பா. காப்ளின் ஸ்லேயர் பாத்துப்பாங்கன்னு அவ நீங்க நல்லா ஹீல் ஆயிட்டீங்களான்னு கேப்பா. அவன் ஆமான்பா. அவ நீங்க உங்களுக்கான அதிக அழுத்தத்தை கொடுத்துக்காதீங்கன்னா அதுக்கும் ஆமான்ட்டு முன்னால போவான். காப்ளின் ஸ்லேயர் அவன் பாட்டுக்கு முன்னால போனவன் திரும்பிட்டு என்ன பிரச்சனைன்பா. அவ நீங்க ஆமா ஆமான்னு மட்டும்தான் பதில் சொல்றீங்கன்பா. அவன் சரி சரிங்கவும், பாத்தீங்களா இப்ப சரி சரின்னு மட்டும் சொல்றீங்கன்பா. அவன் அதெல்லாம் மாத்திக்க பாக்குறங்கவும். ஒன்னா சிரிச்சுட்டு நீங்க ஏதோ ஷாப்பிங் போகணும்னு சொன்னீங்களேன்பா. அவன் ஆமாங்கவும் ஒன்னா முறைக்க
கிடைக்காத பார்த்துட்டு என் வெப்பன் அப்புறம் ஆமால டேமேஜா இருக்குல்ல அதான் வாங்குறதுக்கு போற நீ என்ன பண்ண போறேன்பா. அவ என்னோட செயின் மேல் பிஞ்சிருச்சு அதை சரி செய்யணும்பா. நீ புதுசு வாங்கிக்கலாமேன்னு கேட்டா. அவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன பாராட்டினதே அதுக்காக தான். அதால நான் மாத்திரதா இல்ல ஃபிக்ஸ் பண்ண போறேன்பா. அவனும் நான் தானே சொன்னேன்ட்டு வானத்தை பார்ப்பான். இதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்றக்காக கடைக்கு போய் நின்னா அவன் புது செட்டே வாங்கிக்கலாம்லன்னுகவும் அவ எனக்கு இதுதான் வேணும் ரெடி பண்ணி கொடுங்களேன்பா. அவனும் நீங்க கஸ்டமராச்சே பண்ணி தரேன்ட்டு கீழே இருந்து மேல வரைக்கும் பார்த்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ராவா மேக்கப் திங்க் பண்ணிட்டான்பா. ஒன்னாக்கெல்லாம் மனசே இருக்காது இப்படி அவன் சிம் பண்ணிட்டு இருக்கப்ப காப்ளின்ஸ்லேயே தலையில ஹெல்மெட்டை மட்டும் கவுத்திட்டு மிச்ச 6 மாதிரி கழட்டி கொண்டு வந்திருப்பான். இதையும் ரிப்பேர் பண்ணி கூட அந்த செயின் மெயிலோட சேர்த்தி டக்குன்னு வேணும்பா. அவன் சீக்கிரம் வேணும்னா விலை அதிகமா இருக்கும்பா. காப்ளின்ஸ் ஒரு பிரச்சனை இல்லைன்னு காசு கொடுத்துட்டு கத்தில ஒன்னு எடுப்பான். பட் அது கொஞ்சம் லாங்கா இருக்கனால காப்ளின்ஸை கொள்றக்கு ஏத்த போல மாத்திக்கிறேன்பா. இதுக்கப்புறம் சாயங்காலம் ரோட்டு கடை பக்கம் வந்தா ஒரு ஆள் ஐஸ்கிரீம் விற்க வந்திருப்பான். ஒன்னா ஐஸ்கிரீமா அப்படின்னா என்னன்னு கேப்பா. காப்ளின்ஸ் குழந்தைங்க மட்டுமே சுத்து போடுதுனா கண்டிப்பா ஸ்வீட் மாதிரி தான் ஏதாவது இருக்கும் வேணும்னா நீயும் போய் ஒன்று வாங்கிக்கன்பா. அவன் நிஜமா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா போவா. ஒன்ஸ் அதை வாங்கி சாப்பிட்டதும் டேஸ்டா இருக்குன்பா. ஜில்லுன்னு ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்பா. காப்ளின்ஸ் அப்படியான்ட்டு இதை எப்படி இப்படி ஐஸாவே வச்சுக்கிறீங்க ஏதாவது மேஜிக்கா இல்ல வேற ஏதாவது புரிதல் இல்லாத விஷயமான்னு கேட்பான். அந்த அளவு இப்ப வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான் இப்படி ஃப்ரோசன் பண்ற மாதிரியான திங்ஸை கண்டுபிடிச்சாரு. இதால பாலம் கூட ஃப்ரீஸ் பண்ண முடியும்பா. காப்ளின்ஸ் அப்ப எனக்கும் கொடுங்கன்ட்டு மீதி காசை டிப்ஸா வச்சுக்கன்பா. ஒன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு இப்பதான் புரியுதுன்பா. இதுக்கப்புறம் 2 பேரும் தனியா உட்காந்துருக்கப்ப ஒன்னா மத்தவங்களுக்கு இந்த அவங்களுக்கு அடியில தான் காப்ளின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலோ இல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலோ இதே போல சந்தோஷமா இருப்பாங்களான்னு கேப்பா. காப்ளின்ஸ் சின்ன பையனா இருக்கப்ப எனக்கு இப்படியாப்பட்ட மோசமான கொடுமைகள் நடந்திருக்கு. நான் ரொம்ப பயந்தேன். என்னால நடக்க கூட முடியாம இருந்துச்சு. அப்ப பல பேர் என்ன பார்த்து சிரிச்சிருக்காங்க. அப்பதான் நான் ஒன்னு டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எது நம்மளை சுத்தி என்ன பண்ணாலும் சரி நம்ம நடக்கிறத நிறுத்தக்கூடாதுன்பா. ஒன்னாது உங்க நம்பிக்கை போலையான்னு கேட்டா. காப்ளின்ஸ் ஆமா ஆனா இன்னைக்குமே நான் ரொம்ப மோசமா பயந்துட்டே தான் இருக்கேன். அப்புறம் நீ உதவுனதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா அதெல்லாம் நீ பண்ணணும்னு கட்டாயம் இல்லைன்பா. அவ சரி பழத்தை எடுத்து சாப்பிட்டு நான் எனக்கு பிடிச்சதுதான் பண்றேன்பா. அவன் அப்படியாங்கவும் ஒன்னா நீ உதவிக்கு அப்பாற்பட்டு இருக்கீன்பா. அவன் சாரி கேட்கவும் அவன் நான் மன்னிப்பெல்லாம் கேட்கலையன்பா. அவன் திரும்ப சிரிச்சுட்டே சாரி கேட்பான். ஒன்னா சில விஷயங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்குமே அதெல்லாம் பயமா தான் இருக்குங்கப்ப ஐஸ்கிரீம் முருகி தொடையில படவும் என்னடா இவ்வளவு கோல்டா இருக்குன்ட்டு வாய்க்குள்ள போட்டிருப்பா. அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நம்மளும் போலாமான்ங்கிறப்ப ஸ்பேர் மேன உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தண்டா எங்களை இங்க வர வச்சிருக்க எரு கில்டு பொண்ணு கிட்ட உன்னை மாட்டி விடுறான்பா. காப்ளின்ஸ்ல எந்திரிச்சவன் என்ன சொல்ல போறேன்னு கேட்பான். அவன் நீ இந்த பிள்ளையும் வேலை பாக்குறேன்ட்டு டேட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றேன்பா. வச்சு அவன் கூப்பிட்டதை என்ன மட்டும்தான் நீ ஒட்டிக்கிட்ட அட்டைன்பா. ஒன்னா ஹாய் சொல்லவும் வச்சு ஓகேவா இருப்ப போலயே ஒன்னா ஓகேவா இருக்குன்னு சொல்லவும் நல்லதுன்பா. அப்படியே கிட்ட இருக்கவன தட்டினா அவனும் கையில வச்சிருக்க மூட்டை போட்டு இதுக்கப்புறம் எது வேணும்னாலும் டெலிவரிக்கு என்னால டெலிவரி பாய் மேல வர வைக்காதேன்பா. வச்சு இதை வச்சு இந்த டவுன்ல என்ன பண்றதா இருக்கேன்பா. அவன் இது எனக்கு ரொம்ப தேவைங்கிறப்ப ஸ்பேர்மேன் இதை வச்சுட்டு என்னடா பண்ணுவீன்பா. காப்ளின்ஸ் வேற எதுக்கா இருக்கும் காப்ளின்ஸ கொள்ளதான்பா. இதுக்கப்புறம் மாட்டு பொண்ணை காமிச்சா அங்கிள் அவன் இன்னைக்கும் வரல. அவன் போய் சுமார் எத்தனை நாள் இருக்கும். அவன் ரெஸ்ட் எடுக்காம அப்படியே காப்ளின்ஸ கொள்றதுலயே தீவிரமா இருக்கான். கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வராமையும் போவான்பா. மாட்டு பொண்ணு அவன் எப்படியும் வருவான். நான் அவனுக்காக காத்திருக்கேன். அவனுக்கும் எனக்கும் இது ரொம்ப முக்கியமான இடம். அவன் எப்படியும் திரும்ப வந்துருவான்னு நான் நம்புறேன்பா. இதுக்கப்புறம் காப்ளின்ஸ் டிரைனேஜ்குள்ள போறப்ப மூட்டை தூக்கிட்டு தான் போவான். ஷாமன் எல்ஃப் அண்ட் ஒன்னா வந்துட்டு ஆர்மர்ல ஏதாவது சின்ன சேஞ்ச்னாவது பண்ணலாம் ஹெல்மெட்ல ஃபெதர்ஸ்னாவது வைக்கலாமான்னு கேட்பாங்க. காப்ளின்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லவும் எல்ஃப் வந்துட்டு எதுக்கு தீப்பந்தம் இல்லாம இப்படி ஒரு லேம்ப்னு கேட்பா. அவன் அடுத்து பண்ண போற காரியத்துக்கு தான்ட்டு பிரிஸ்ட் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேட்பான். பார்த்தா பெரிய சைஸ் கண்ணு அப்படியே மிதந்துட்டு இருக்கும். அதை சுத்தி முடி மாலை இருக்குல்ல அதுலயும் பார்த்தா சின்ன சின்ன கண்ணு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. பிரிஸ்ட் பெருசா ஒரு கண்ணு இருக்கு இல்லையா அதான் பெரிய பிரச்சனைன்பா. காப்ளின்ஸ் அதை பெரிய பறக்கிற கண்ணுனே சொல்லிக்கலான்பா. அதால என்ன பண்ண முடியும்னு கேட்கறப்ப பிரிஸ்ட் சிம்பிளா ஒரு கல்லை தூக்கி போடவும் அது அந்த பக்கம் இருக்க பில்லரையே உருக்கி இருக்கும். இதை டிஸ்இன்டகிரேட்னு சொல்லுவாங்க. அதாவது பொருள் எப்படியாப்பட்டதா இருந்தாலும் அதை உருக்கிரும். பிரிஸ்ட் இந்த இடத்துல வச்சு நான் என்னோட டிராகன் பல்ல வச்சு மந்திரம் பண்ணி டிராகன் வாரியரையே அனுப்பினாலும் அதோட பார்வைப்பட்டாலே அது காலி. அதால போட்ட மந்திரத்தை இல்லாம பண்ண முடியும்பா. காப்ளின்ஸ் இதை ரெண்டும் வச்சு பார்த்தா அது ரொம்ப மோசம்தான்பா. ஒன்னா பார்க்க போனா அந்த ரூம்குள்ள போனாதான் பிரச்சனையும் தெரியுது. நான் இங்க ஏதாவது ஸ்பெல் போட முடியுதான்னு பாக்குறேன்பா. ஷாமான் போற வழியிலேயே அது பார்வைப்பட்டா நமக்கு என்ன ஆகும் ஏதாகும்ட்டு பயப்படுவான். காப்ளின்ஸ் நான் ஒன்னு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்பா. எல்ஃப் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க நீ தண்ணி நெருப்பு இல்ல விஷத்தை பயன்படுத்த மாட்டேன்னு இருக்கேன்பா. அவன் எனக்கு அந்த சத்தியம்லாம் ஞாபகத்துல இருக்குன்ட்டு சிட்டில இருந்து இந்த இடம் ரொம்ப தூரம் தானன்பா. ஷாமனும் ஆமான்கவும் அப்ப அதை ட்ரை பண்ணி பாத்திர வேண்டியதான்பா. எல்ஃப் மூலமா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஷாமனை வச்சு அதை தூங்க வைப்பாங்க. ஆனாலுமே அவர்னால செய்ய முடிஞ்சது ஒரு கட்டம் வரைக்கும் தானே. இதுக்கு மேல என்னால முடியாதுன்பாரு. காப்ளின்ஸ் சுத்தி வர மாவை கொட்டி விட்டு இதை சுவாசிக்காம இருக்கன்பா. எல்ஃப் என்னன்னு கேட்டா அது வெறும் மாவுதான்பா. இதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாரும் வெளியே வந்திருப்பாங்க. பிரிஸ்ட் டிராகன் வாரியர் அனுப்பிச்சு வைப்பான். காப்ளின்ஸ் எல்ஃப் கிட்ட நீ ஒரு 50 மேல விடணும். அதே போல அதை முடிச்சுக்கிறதுக்குள்ள டக்குன்னு நீ ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணும்னா இந்த விஷயம் மட்டும் ஒரு செகண்ட் சொதப்பினாலும் எல்லாரும் காலின்பா. விஷயங்களை அவங்க பிளான் போட்டபடிதான் நடக்கும். ஷாமன் நல்லா மூடப்பட்ட இடத்துல மாவா நீ பண்ண நினைக்கிறதுன்ட்டு ஷாக் ஆவாரு. காப்ளின்ஸ் காதை நல்லா பொத்திட்டு வாய் ஓப்பன்ல வச்சுக்காங்கன்பா. ஒன்ஸ் அந்த கண்ணை கொண்டு முடிச்சதுக்கு அப்புறமா பிரிஸ்ட் ஆக்சுவலா என்ன பண்ணீங்கன்னு சொல்றீங்களான்னு கேட்பான். அவன் சிம்பிளா கனரி பறவையை பத்தி தெரிஞ்சுக்கிறப்பதான் கோல் மைனஸ்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். அதாவது பவுடர் வந்து இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றப்ப ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்பட்டாலும் அதோட தாக்கம் ஜாஸ்தியாகி வெடிப்பொருள் போல இருக்குன்பா. எல்ஃப் வெடிப்பொருள் அது வந்துங்கிறப்ப காப்ளின்ஸ் அது நெருப்பு தண்ணி இல்ல பாய்சன்ல சேராதுன்பா. எல்ஃபும் நீ சொல்றது சரி
சரி விடுன்பா. ஒன்னா சப்போஸ் இந்த திட்டம் வேலை செய்யலினாங்கவோம் காப்ளின் ஸ்லேயர் அதை தூரத்துல இருந்து அம்பு விட்டு அடிச்சுட்டு தப்பிச்ச ஓடி அகட்டால வரணும். அதுவும் அது சாகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ திரும்ப திரும்ப செய்யணும்பா. எல்ஃபப்பா முக்காவாசி வேலை என்ன நம்பி விடலான்னு இருந்திருக்கீன்பா. ஷாமன் மம்பளுக்கு இருக்குன்னே என்ன முடியாது தானே, நீ அப்படி ஓடிட்டே இருந்தா கூட உன்னோட வெயிட் குறையன்னு பாரு. எல்ஃப் யார் பேசுறான்னு பாரு, கொளுத்து போனவன் பேசுறான்பா. அந்த ஆளு நான் டுவார்ஃப் இப்படிதான் இருக்கணும்னு பாரு. அவ இன்னும் வீங்கி ஏதாவது பேரல் மாதிரி ஆயிராதேன்பா. காப்ளின் ஸ்லேயர் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்து மேலதான் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்குன்பா. முன்னால பார்த்தா கண்ணாடி போல ஒரு விஷயம் இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல ஒரு லைக் போட்டுருங்க.